ஓக்டோபஸ் அல்லது பேய்கணவாய் என்பது மெல்லுடலி தொகுதியைச் சேர்ந்த கடல்வாழ் குடும்பமாகும். இக்குடும்பத்தில் உள்ள இனங்கள் அனைத்தும் 8 கிளை உறுப்புகளை கொண்டுள்ளன. தலைக்காளிகள் வகுப்பில் 300 வகையான பேய்கணவாய்கள் உள்ளன என்று கண்டறிந்துள்ளனர். இவை மொத்த தலைக்காளிகளில் 1/3 பங்கு ஆகும். பேய்கணவாயின் உடலில் எலும்பு இல்லாததால் மிகச் சிறிய இடுக்குகளிலும் அவற்றால் நுழைந்து வெளிவர இயலும். இவை பொதுவாக 5 சென்டிமீட்டர் முதல் 5 மீட்டர் வரையான அளவுகளில் உண்டு. பேய்கணவாய்க்கு 3 இதயங்கள் உண்டு. இதன் இரத்தம் நீல நிறத்தில் இருக்கும். இதன் இரத்தத்தில் செப்பு உள்ள ஈமோசயனின் என்னும் புரதப் பொருள் உள்ளதால் ஆக்சிஜன் ஏற்றவுடன் அது நீல நிறமாக மாறுகின்றது. ஆக்சிஜன் ஏற்காத நிலையில் நிறமற்றதாக இருக்கும். பேய்கணவாயின் இந்த 3 இதயங்களில் 2 இதயங்கள் கணவாயின் செதில் அல்லது பூ எனப்படும் மூச்சுவிடும் பகுதிக்கு நீல இரத்தத்தை இறைக்க பயன்படுகின்றது. 3வது இதயம் உடலுக்கு தேவையான இரத்தத்தை செலுத்த பயன்படுகின்றது. முதுகெலும்பிகளில் உள்ள இரத்தத்தில் சிவப்பணுவில் உள்ள ஈமோசயனின் சிறந்ததாக உள்ளது. பேய்கணவாய்கள் அதிக காலம் வாழ்வதில்லை. பெரும்பாலும் சில மாதங்களே வாழ்கின்றன. வட பசிபிக் பெருங்கடல்களில் வாழும் சில மிகப்பெரிய எண்காளிகள் 4 முதல் 5 ஆண்டுகள் வாழலாம். இனப்பெருக்கத்திற்காக புணர்ந்த பின் ஆண் பேய்கணவாய்கள் சில மாதங்களில் இறந்து விடுகின்றன. பெண் பேய்கணவாய்கள் முட்டையிட்டவுடன் இறந்து விடுகின்றன. உலகத்தில் உள்ள எல்லா சாக்கு கணவாய்களும் நச்சுத்தன்மை உடையன என்றாலும் நீல வளையங்களை கொண்ட பேய்கணவாய் மட்டுமே மனிதரை கொல்லக்கூடிய அளவு நச்சுத்தன்மையானது. இந்த அழகான பேய்கணவாய் உலகிலுள்ள மிகவும் நச்சுத்தன்மையான விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் நஞ்சுக்கு மாற்று மருந்து கிடையாது என்பதும் கவனிக்கத்தக்கது. இரையை வேட்டையாடவும் எதிரிகளிடம் இருந்து தப்பிக்கவும் பேய்கணவாய்கள் உருமாறுகின்றன. இதற்காக பேய்கணவாய்கள் உடலில் தனித்துவமான தோல் உயிரணுக்கள் அமைந்துள்ளன. மேலும் இவற்றின் உடலில் உள்ள பல்வேறு நிறங்களை கொண்ட நிறமிகளின் மூலம் நிறம் மாறுகின்றன. இந்த பண்பை வெளிப்படுத்துவதில் நடிக்கும் பேய்கணவாய் என்ற இனம் குறிப்பிடத்தக்கது ஆகும். நன்றி. ஹலோ உறவுகளே, உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.